இது ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஆப்பு. இதில் 40, 50, 10 அப்படின்னு டோட்டலாக ₹100 மேலே ஏர்னிங் வந்திருக்கு. எஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி 1 மாத சம்பளத்தை ஒரே நாளில் ஏர்ன் பண்ண போகிறோம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. அடேங்கப்பா. வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ஈஸி ருப்பி ஏர்னிங் ஆப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்த ஒரு ஆடில் வந்த இதுதான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணால் இந்த மாதிரி ஏர்னிங் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால் இந்த ஆப் இன்றைக்கி ரிவ்யூ பிளான் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணவே ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் இண்டியா கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க என்னமோ. அடுத்தது ப்ளே நவ். வெரிஃபை யுவர் நம்பர். நம்மளுடைய நேமும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம். இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுல நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம கையில் இல்லாத ரேண்டமாக ஒரு 10 நம்பர் நம்ம டைப் பண்ணாலும் நமக்கு ஓடிபி வரும். ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு 10 நம்பர் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓடிபி வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஓடிபியை காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு அது என்டர் ஆயிடுச்சு. அடுத்து லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். லாகின் ஆயிடுச்சு. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ₹50 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா ஒரு ₹350 பத்தாதனால வித்ரா பண்ண முடியல. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரேட்டிங் கொடுத்தா ₹350 கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தப்பு இப்போ நம்ம பண்ண வேண்டாம். இது ஆப்பில் நாம் ரேட்டிங் கொடுத்து அந்த ₹50 கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ண ₹50 வாலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. இது வாலெட் பேலன்ஸ். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் நவ் அப்படின்னு சொல்லி. அது தாண்டி கீழே எந்த மெனு ஆப்ஷனும் இல்லை. மேலே பார்த்திங்கன்னா ஒரு மெனு ஆப்ஷன் பார்த்துக்கிறாங்க. 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஷேர் பண்ணால் ₹50, கெட் 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெஃபர்னு நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பட் இப்போ நம்ம அதை ட்ரை பண்ண வேண்டாம். அது தாண்டி இந்த ஆப்பில் வேறு எந்த ஒரு ஏர்னிங் ஆப்ஷனும் இல்லை. ஸ்பின் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஸ்பின் வேணால் மோர் ஸ்பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இது அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ₹53, ₹102, ₹158, $204 ஆட் மணி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்முடைய பேமெண்ட் ஆப்ஸ்குள்ளே போகுது. கூகுள் பே, பேடிஎம் இதிலெல்லாம் போய் அமௌண்ட் இதில் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாலெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வித்ரா பண்ணுறதுக்கு ₹500 வித்ரா பண்ணலாம். அதாவது ₹500 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்ரா பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மக்கிட்ட வாலெட்டில் பேலன்ஸ் 0 இருக்குது. ஸ்பின் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் அங்கே ₹50 ஒரு ₹10 குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு ஸ்பின்னுக்கு ₹10 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஒன் 100. இந்த மோர் ஸ்பின்னுக்கு மேலே இருக்க அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஏர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆடில் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி தானே கொடுத்துருந்தாங்க. இங்கே என்னன்னா ஸ்பின் ஆப்ஷன் வருது. ஆமாவா இல்லையா ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். சரி, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கடைசி வரைக்கும் பார்த்துருவோம் என்னதான் ஆகுதுன்னு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 50 காயின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஸ்பின் பண்ணோன்னா ஸ்பின் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாலெட்டில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் ஆட் பண்ணி தான் ஸ்பின் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ₹250 இருக்குது. ₹500 தான் வித்ரா பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம்? ₹250 ஆட் பண்ணுறதுக்கு இல்லை ₹50 இல்லை ₹100 ஆட் பண்ணி பார்ப்போமா? பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். இந்த ஆப்பில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆடில் பார்த்தோம். ஆனால் ஆடில் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸ்பின் பண்ணுறது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஆப்பை நாம் லாகின் பண்ணுற ப்ராசஸ். இதில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நாம் என்டர் பண்ணாத ஒரு டம்மி மொபைல் நம்பர். அதுக்கு ஓடிபியும் வரல. இவங்களுடைய ஸ்க்ரீன்லேயே ஓடிபி வந்ததாகவும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் வெரிஃபை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையும் எந்த ஒரு ப்ராசஸும் ரன் ஆகலை. அடுத்ததாக ரேட்டிங் கொடுக்குற ப்ராசஸ். இதில் ரேட்டிங் கொடுத்தா ₹50 கொடுக்குறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மள ஸ்டார் கிளிக் பண்ணதும் ஒரிஜினல் ஆப்பாக இருந்தால் அது ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகி அங்கே ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் கொடுத்துட்டு
கமெண்ட்ஸ் எதாச்சும் கமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே வரல. நம்ம ஸ்டாரை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ஆப்புக்குள்ளேயே ரேட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஏர்னிங் வந்ததாக சொல்லி வந்திருந்தது. லாஸ்ட்டாக ஃபோர்த் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நம்ம ஸ்பின் மூஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம திரும்ப பை பண்ணலாம். அது மோர் ஸ்பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் நம்ம அமௌண்ட்டை சூஸ் பண்ணி வாங்க முடியும். அந்த ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம அதை கிளிக் பண்ணினதும் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆப்புக்கு ரீடைரக்ட் ஆச்சு. ஸோ அது மட்டும்தான் ரியலாகவே அது ஆக்சஸ் ஆச்சு. வேறு எந்த ப்ராசஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த மாதிரி ஓடிபி வெரிஃபை பண்ணுறதாகட்டும், அதுக்கடுத்தது ரேட்டிங் கொடுக்கறது, இது எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளேயே அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரணும், அதை நம்ம என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி ரேட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது ப்ளே ஸ்டோரில் போய் ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அங்கே ஃபேக்காக தான் இருந்தது. ஆனால் இந்த பேமெண்ட் ஆப் மட்டும் அந்த ப்ராசஸ் மட்டும் ரியலாக இருக்குது. இது ரெண்டும் ஒரு டம்மி ப்ராசஸாக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லவே வேண்டியதில்லை. அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸுக்கும் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ப்ராசஸுக்கும் சம்மந்தமே இல்லை. டோட்டலாகவே அதில் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் லிமிட்டை ரீச் பண்ணுறதுக்காக மணி இதில் லோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இல்லை இந்த லிமிட்டை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படி ரீச் பண்ணாலும் விட்ரா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. ஏன்னா இந்த ஆப் ஒரு ஃபேக். அது ஃபேக். ஸோ டோன்ட் லாஸ் யுவர் மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி ரூபி அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்பில் வெப்சைட் அதை ரிவ்யூ பண்ண தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆப்பில் வெப்சைட் லிங்க்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.